வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் வாராந்த சிறப்பு சிந்தனை உரை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சிக்கு இணையதளம் வாயிலாக வருகை தந்துள்ள அனைத்து வேதாத்திரிய அன்பர்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வணங்குகின்றோம். இன்றைய சிறப்பு சிந்தனை உரை ஆன்மா. சிறப்பு சிந்தனை உரையை வழங்க நம்முடன் இணைந்திருப்பது முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்களுக்கு நாம் இந்த மன்றத்திலே தொடர்ந்தும் அறிமுகம் செய்து கொண்டிருக்க தேவையில்லை. ஐயா கடந்த பல வருடங்களாக பல வகையான சுழற் சிந்தனை உரைகளை ஐயா இந்த மன்றத்திலே வழங்கி வருகின்றார்கள். ஐயா ஆன்மீக ஆராய்ச்சியிலே, குறிப்பாக வேதாத்திரிய தத்துவ ஆராய்ச்சியிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டவர். கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக இந்த ஆராய்ச்சி ஐயா செய்து வருகின்றார்கள். அந்த வகையிலே ஆராய்ச்சி நூல்களாக பல நூல்களையும் ஐயா பிரசுரித்திருக்கின்றார்கள். அதிலே இறுதியாக வந்த ஒரு நூல் ஆன்மாவை பற்றிய அறிவியல் விளக்கம் என்பது. அந்த நூல்தான் இவ்வாறான ஒரு தலைப்பிலே ஒரு புதிய தொடர் சிந்தனை உரையை வழங்குமாறு ஐயாவை நாம் வேண்டிக் கொண்டதற்கான இன்ஸ்பிரேஷன் என்று கூப்பிடுவோம். அந்த நூலால் பெற்ற இன்ஸ்பிரேஷன் அடிப்படையிலே ஆன்மா என்ற தலைப்பிலே தொடர் சிந்தனை உரையை நமக்கு வழங்குமாறு ஐயாவை வேண்டினோம். ஐயாவும் மனமும் வந்து இந்த தொடர் சிந்தனை உரையை வழங்க முன்வந்திருக்கின்றார்கள். கடந்த கிழமை இதற்குரிய அறிமுகம் என்று சொல்லலாம், அறிமுக உரை இடம்பெற்றது. இன்று ஆன்மா என்ற இந்த சிறந்த தலைப்பின் 2வது பாகம். இப்பொழுது ஐயாவை இன்றைய சிந்தனை உரையை ஆரம்பிக்குமாறு கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சார்பிலே பணிவன்புடன் வேண்டுகின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்பு உள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கர் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, ஆத்மாவை பற்றிய அறிவியல் சிந்தனையின் 2ஆம் பாகத்தில் இன்றைக்கு பகவத்கீதையின் பார்வையில் ஆத்மா என்ற கருத்தை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். ஆத்மாவை பற்றி பேசாத ஆன்மீகம் இல்லை என்றாலும், ஆத்மாவை பற்றிய ஆழமான நுட்பமான கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு வேதம் ஸ்ரீமத் பகவத்கீதை. 4 வேதங்களில் கீதை இடம்பெறவில்லை என்றாலும், இதில் பேசப்படுகின்ற ஆத்மா பரமாத்மா தத்துவங்களை படிக்கின்ற போது கீதையை வேதத்திற்கு நிகராக பாவிப்பதும் சரியானதே என்பது என்னுடைய கருத்து. எனவே பகவத்கீதையை தொடாமல் ஆத்மாவை பற்றிய விளக்கம் முழுமை பெறாது என்பதனால், ஆத்ம ரகசியத்தை அம்பலப்படுத்தும் அறிவியல் விளக்கத்தில் கீதையிலே சொல்லப்பட்ட கருத்துக்களை இப்போது நாம் பார்க்கலாம். ஆத்மா என்றால் ஆன்மீகம்,
பக்தி, ஞானம், முக்தி சார்ந்தது என்றுதான் பொதுவாக மக்கள் கருதுகிறார்களே அன்றி, அணுவுக்கு மையமாக கருவணு இருப்பது போல ஒவ்வொரு மனிதனின் உடலுக்கும் வாழ்க்கைக்கும் மூலமாக, மையமாக, ஆதாரமாக அமைந்திருப்பது ஆத்மாவே என்னும் கருத்து பரவலாக பக்தர்கள் மனதிலே பதியவில்லை. ஆத்மா என்பது உடல் தோற்றத்திற்கு மூலமாக, உடல் வாழ்வதற்கு ஆதாரமாக மற்றும் முடிவாக அமைந்திருக்கின்ற பரமாத்மாவின் பின்னப்பட்ட ஒரு கூறு. இது விஞ்ஞான கருவிகளுக்கோ அறிவியல் கணக்குகளுக்கோ மனித மூளைக்கோ எட்டாத அழிவில்லாத ஜீவகாந்த கருமையம். அதாவது இந்த ஜீவந்த கருமையத்தோடு அனுபவங்கள் கலந்த நிலையே ஆத்மா. அதாவது கேரக்டரைஸ்டு பயோ மேக்னெட்டிக் டொமைன் என்று சொல்லலாம். கருமையம் பிளஸ் அனுபவங்கள் ஈக்குவல் டு ஆத்மா. மேலும் கேரக்டரைசேஷன் கேன் நெவர் பி எரேஸ்ட், குணங்கள் அழிவதே இல்லை என்பதும் விஞ்ஞானம் கண்டெடுத்த உண்மைதான். இதற்கு முன்பே இந்த தத்துவத்தை எல்லாம் அறிந்து தெளிந்ததுதான் இந்திய தத்துவ ஞானம். மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற ஐம்புலன்கள் வழியாக ஆத்மாவை காண வேண்டும் என்று தேடுகின்ற போது இல்லை என்றும், தவத்தின் மூலமாக புலன் அடங்கி மனம் ஒடுங்கி நுண்மை நிலையை அடைகின்ற போது அற்புத புதையலாக கண்டெடுக்கக்கூடிய ஒரு உண்மை பொருள்தான் ஆத்மா. அதை ஜீவாத்மா, பரமாத்மா என்று இரண்டாக பிரித்து பேசுகிறோம். இதற்கான ஞான மார்க்கத்தின் திறவுகோல் தவம் என்ற ஒரு உளப்பயிற்சி, மனப்பயிற்சி. தவத்திற்கு அடிப்படை தியானம். பொதுவாக நம்முடைய மன்றங்களிலே கூட தவம், தியானம் என்பதை ஒரே கருத்தாக நினைக்கிறோம். ஆனால் இரண்டும் நெருக்கமான தொடர்புடையதே தவிர ஒரே பொருளை குறிக்கவில்லை. தியான் ந தியான. தியான் என்றால் நினைவுகள், அனுபவங்கள், உணர்ச்சிகள். இந்த எண்ணம் கடந்த நிலை தியானம். தவம் என்பது தவுதல், மூலாதாரத்திலிருந்து துரியம் வரைக்கும் ஒவ்வொரு மையமாக தவ்வி தவ்வி உயர்வது தவம். தவமுறை தியானங்களை கற்றுக்கொள்ளாததால் சமுதாயம் அடைகின்ற இடர்களையும் அதனால் வரும் பந்தங்களையும் குழப்பங்களையும் விளக்குவது பகவத்கீதையின் முதல் அத்தியாயம், அர்ஜுன விஷாத யோகம். அர்ஜுனுடைய மன குழப்பங்களை விளக்குகின்ற முதல் அத்தியாயம். உயிரோடு மனம் ஒன்றிணைப்பது சாங்கிய யோகம். அதாவது கான்சியஸ்னஸ், உணர்வுன்னு சொல்கின்றோமே, அதை பற்றி பேசுவது இரண்டாம் அத்தியாயம், சாங்கிய யோகம். இதை அறிய வேண்டும் என்றால், இந்த உயிரையோ அறிவையோ உணர்வையோ அறிய வேண்டும் என்றால் அதற்கு முதன்மையாக பின்பற்ற வேண்டியது கடமை அறம் என்ற கர்ம யோகம். இது மூன்றாவது அத்தியாயம். செயல்களுக்கு விளைவாக வருகின்ற பலன்களை
கிருஷ்ணார்ப்பணமாக ஈஸ்வர பிரசாதமாக மதித்து ஏற்பது ஞான கர்ம சந்நியாச யோகம். இந்த ஞான கர்ம சந்நியாச யோகம் என்பதில் 2 கருத்துக்கள் உண்டு. ஒன்று ஞான சந்நியாசம், மற்றது கர்ம சந்நியாசம். இவை இரண்டுக்கும் என்ன விளக்கம் என்றால், ஞான சந்நியாசம் என்பது உணர்புலன்களாகிய மெய்வாய் கண்மூக்கு செவி இவற்றிலிருந்து விடுதலை பெறுவது ஞான சந்நியாசம். செயல் புலன்கள் கைகள், கால்கள், வாய், எருவாய், கருவாய் இவற்றிலிருந்து விடுதலை பெறுவது, முறைப்படுத்துவது கர்ம சந்நியாசம். இந்த இரண்டையும் விளக்குவது ஞான கர்ம சந்நியாசம் என்ற 4ஆம் அத்தியாயம். இதன் பிறகு இவை இரண்டுக்கும் மூலமானது உணர்புலன்களையும் செயல் புலன்களையும் எது பயன் கொள்கிறது? மனம். அப்ப மனம் பக்குவம் அடைந்தால்தானே இவற்றை பின்பற்ற முடியும். எனவே கர்ம யோகத்திற்கு அடிப்படை ஞான கர்ம சந்நியாசம். இந்த 2க்கு அடிப்படை மன சந்நியாசம். அதை சந்நியாச யோகம் என்று 5ஆம் நிலை. இதன் பிறகுதான் தியான யோகம் வருகிறது, 6ஆம் அத்தியாயம். இதன் பிறகு தியானத்தில் பெறக்கூடிய அனுபவங்கள், தெளிவு, விளக்கம் இவை அடுத்த அத்தியாயங்களிலே பேசப்படுகிறது. 7வது அத்தியாயம் ஞான விஞ்ஞான யோகம். அதாவது உயிருக்கு உட்பொருளான ஞான விஞ்ஞான அறிவியலோடு கலந்த பிரபஞ்ச களத்தை பற்றிய ஒரு உணர்வை பெறுவது, அறிவை பெறுவது, அது ஞான விஞ்ஞான யோகம். அடுத்து 8வது அக்ஷர பிரம்ம யோகம். இதுதான் அழிவில்லாத ஆத்மா. அக்ஷர பிரம்ம யோகம். அக்ஷர என்றால் அழிவில்லாதது. பிரம்மம் என்பதை காந்தாற்றல், விண் ஆற்றல் என்று கொள்ளணும். அப்ப பிரம்மமும் ஆத்மாவும் அழிவில்லாதது. இதற்கான வித்தைகளை கற்றுக்கொள்வதிலே 2 வகை உண்டு. ஒன்று புலன்களுக்கு தெரியக்கூடிய ஆன்மீக பயிற்சிகள். இதை அஷ்டாங்க யோகத்திலே யமம், நியமம், ஆசனம், பிரணயம் சொல்வார்களே அது. அடுத்தது மன பயிற்சிகள், பிரத்யாகார, தாரணா, தியான, சமாதி. அது போல இங்கே ராஜ வித்யா, ராஜ குஹ்ய யோகம் என்று 2 அம்சம் பேசப்படும். பொதுவாக இதை ராஜயோகம் என்று பேசினாலும் இதுல 2 கூறுகள் அடங்கியிருக்கின்றன, ராஜ வித்யா, ராஜ குஹ்ய யோகம் என்று. குஹ்யா என்றால் மறை பொருட்கள். அப்ப இதெல்லாம் மறைந்திருக்கிறது. உடல் தெரியக்கூடியது என்றாலும் உயிர், மனம், அறிவு, தெய்வம் இவையெல்லாம் மறை பொருட்கள். அதையும் புரிந்து கொள்வது ராஜயோகம். அடுத்தது 10வது அத்தியாயம் விபூதி யோகம். அப்ப இந்த ராஜயோகத்திலே மறை பொருட்களை உணர்கின்ற போது அவை எங்கே இருந்து பரிணமித்தது என்றால், நாம் பார்க்கின்ற அனைத்து மேனிஃபெஸ்டேஷன்ஸ், பரிணாம தோற்றங்கள், நிகழ்வுகள், ஜீவன்கள் எல்லாமே ஒரே மூலத்திலிருந்து வந்தது என்று குறிப்பது விபூதி யோகம். விபூதி என்றால் பிரபஞ்ச தன்மாற்றம், உயிரின தன்மாற்றம். இதன் மூலம் இயக்கங்கள் அனைத்திற்கும் சூத்திரதாரி, எங்கும் நிறைந்திருக்கின்ற பரம்பொருள் என்பதை அகக்காட்சியாக காண்பது விஸ்வரூப தரிசன யோகம், 11வது அத்தியாயம். இந்த அனுபவத்தால் பெற்ற நம்பிக்கையின் துணை கொண்டு தன்னுள் இருக்கின்ற தீய
குணங்களை வினை பதிவுகளை நீக்குகின்ற முயற்சி பக்தி யோகம். இதன் மூலம் இயக்கங்கள் அனைத்திற்கும் சூத்திரதாரியான பரமாத்மாவை அறிவது, இருப்பு இயக்கம் என்ற பரம்பொருளின் பரிணாமத்தை அறிவது சேத்திரஜ்ஞ விபாக யோகம். சேத்திரம் என்றால் பிரபஞ்சம், இயக்க களம். சேத்திரஜ்ஞன் என்றால் இவற்றை இயக்குகின்ற அறிவு, மூலப்பொருள், பரம்பொருள். நிர்குணமான இறைவனே உயிர் வகைகளிலே சத்வ ரஜோ தமஸ் என்ற 3 குணங்களாக பரிணமித்ததை உணர்ந்து குணங்களற்ற குணாதித நிலை பெற வேண்டும் என்று விளக்குவது குணத்ரய விபாக யோகம் 14வது. அடுத்து 15வது புருஷோத்தம யோகம், புருஷ உத்தம யோகம். தத் புருஷ என்று சைவ சித்தாந்தம் பேசுகிறது. புருஷ என்றால் அறிவு, தத் என்பது சிவம். அறிவே சிவமாக, அறிவே தெய்வமாக இருக்கிறது என்பது தத் புருஷ. அதை சுத்த வெளியன் சொல்கிறோம் இல்லையா? இப்போ உத்தம புருஷ யோகம், அது தூய்மையான பரிசுத்தமான அறிவு, அதான் பரம்பொருள் என்று விளக்குவது 15வது அத்தியாயம், நிர்குண பிரம்மயோகம். அடுத்து ரஜோகுணம் தமோகுணம் கலந்ததால் தரமிழந்த மனிதனே அசுரனானான் என்பதை விளக்கி தெய்வமே எப்படி அசுரனாக தரமிழந்தது என்பதை பிரித்து பேசுவது தெய்வாசுர சம்பத் விபாக யோகம். தெய்வ அசுர சம்பத் விபாக யோகம். உலகாயுத பந்தங்களிலிருந்து விலகி மெய்ப்பொருளை பற்றி கொள்ள தேவையான பெரும் முயற்சி, விடாமுயற்சி, அந்த பகீரத பிரயத்தனத்தை மேற்கொள்வது 17வது அத்தியாயம் ஸ்ரத்தார்த்தய விபாக யோகம். ஸ்ரத்தை என்றால் அட்மோஸ்ட் கேர், உச்சகட்டமான ஈடுபாடு. 18வது அத்தியாயம் எல்லாம் தெரிந்து கொள்கின்ற பிறகு ஏற்படக்கூடிய உணர்வு என்ன? தெய்வத்தோடு ஒன்றி கலக்க வேண்டும் என்பது. ஆனால் ஆசை அருமென்கள், ஆசை அருமென்கள், ஈசனோடு ஆயினும் ஆசை அருமென்கள், ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள், ஆசை விட விட ஆனந்தமாமே. இந்த கருத்தை மிக விரிவாக பேசுவது கடைசி அத்தியாயம் மோக்ஷ சந்நியாச யோகம். இறைவனே உணர்வது, அதனோடு ஒன்றி கலப்பது என்பது உயர்ந்த தெய்வீக ஆசை என்றாலும், ஆசை என்பது மனம் சார்ந்தது, உணர்ச்சி சார்ந்தது. மனம் உள்ள வரைக்கும் தெய்வத்தை அறிய முடியாது, அறிவோடு கலந்துவிட முடியாது. அப்ப மனம் அற்று போன இடமே நோ மைண்ட் ஸ்டேட், அதுதான் தெய்வீகம். அதுல ஆசைகள் வர முடியாது. எனவே இறைவனை அடைய வேண்டும் என்ற உயர்ந்த தெய்வீகமான ஆசை, அதையும் விட்டுவிடு, மோக்ஷ சந்நியாச யோகம். இப்படி 18 அத்தியாயங்களில் 700 ஸ்லோகங்களின் மூலம் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள தொடர்பையும், இதை அறியாததால் மனித குலம் அடைந்த துன்பங்களையும் விலக்கி அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வு ஆத்ம ஞானமே, உலக அமைதிக்கு அடிப்படை ஆத்ம ஞானமே என்று தீர்ப்பளித்த உயர்ந்த வேதம் ஸ்ரீமத் பகவத்கீதை. நம்முடைய தலைப்புக்கு ஆத்மா தானே, அதை பற்றி பேசுகின்ற 2வது அத்தியாயம் சாங்கிய யோகத்திலே சில முக்கியமான ஸ்லோகங்கள், அவற்றின் விளக்கத்தை மட்டும் பார்க்கணும். 12வது ஸ்லோகம். முன்பு எப்போதாவது நான், நீ,
இந்த அரசர்கள் ஆகியவர்களில் யாராவது இல்லாதிருந்தவர்களும் இல்லை. இக்காயங்கள் அழியும் இடத்தும் நாம் இல்லாமல் போவதும் இல்லை. ஆத்மனுடைய இயல்பை பேசுகின்ற முதல் ஸ்லோகம் இது. முன்பு எப்போதாவது நானோ நீயோ இந்த அரசர்களோ இல்லாமல் இருந்தார்களா என்றால் இருந்தவர்கள் தான். இப்போ இந்த உடல் அழிந்து போனால் அவர்கள் அழிந்து போவார்களா என்றால் இல்லை என்று விடையை சொல்லிட்டார். அதாவது இப்போது இருக்கின்ற நாம் இதற்கு முன்னேயும் இருந்தவர்கள். பைபிள்ல ஒரு அருமையான வசனம் உண்டு. என்னுடைய நாளை கண்டு கலிகூற ஆபிரகாம் ஆவலாய் இருந்தான் என்று இயேசு சொல்லுவார். அப்ப யூதர்கள் கேட்பாங்க, உனக்கு இன்னும் 50 வயசு கூட ஆகல, நீ ஆபிரகாம் பாத்தியா அப்படின்னு கேட்பாங்க. மெய்யாகவே சொல்கிறேன், ஆபிரகாமுக்கு முன்னமும் இருந்தவன் நான் என்பார் இயேசு. ஆபிரகாமுக்கு முன்னமும் இருந்தவன் நான். அப்ப இறை நிலைதான் அனைத்திற்கும் மூலம். அதற்கு ஒரு மூலப்பொருள் இல்லை அல்லவா? வானுக்கு மூலம் எவனோ மண்ணுக்கு மூலம் அவனே. யாருக்கும் அவனே தந்தை, அவனுக்கு தந்தை இல்லை. அல்லாஹ் பெற்ற பிள்ளை தானே யாரும். அதனால் ஆபிரகாமுக்கு முன்னமும் இருந்தவன் நான் என்கிறது பைபிள். அதே தான் இங்க சொல்றாங்க. இன்றைக்கு இருக்கின்ற யாரும் இன்றைக்கு மட்டுமே இருக்கல, இதற்கு முன்னேயும் இருந்தவர்கள். இந்த உடல் தாயின் கருவிலே சிசுவாகி வளர்ந்து குழந்தையாகி பிரசவமாகி உடல் வளர்ந்த பால பருவம், பிறகு இளமை பருவம் மற்றும் முதிர் பருவம், இவையும் கடந்த பிறகு வயோதிகம். இந்த வயோதிகம் முடிந்த பிறகு உயிர் போகிற பிறகு நாம் பூமி, சூரியன், பிரபஞ்சம், இறைவன் என்ற சாலோக்கியம், சாமீபியம், சாரூபியம், சாயுச்சியம் என்ற 4 நிலைகள் ஏதோ ஒரு நிலையிலே ஆத்மா தங்கும். இருக்கத்தானே போகிறோம். இருக்கிறோம் என்ற நம்பிக்கையில் தானே பிண்டம் வைக்கிறாங்க. இல்லாதவங்களுக்கு இது பிண்டம் வைக்க போறாங்க. அதுக்கான காரணம் வேற, அதை தனியே பார்ப்போம். உடல் தோன்றுவதற்கு மூலமாகவும் வாழ்வதற்கு ஆதாரமாகவும் மூப்பினால் முடிந்த பிறகும் முடிவில்லா பரம்பொருளின் பின்னமான ஆத்மா கர்மவினை பதிவுகளை தாங்கிய காந்தாற்றலாக இருப்பதால் பிறப்பு இறப்பு பிறப்பு என்று உடல்கள் மாறினாலும் புனரபி ஜனனம் புனரபி மரணம் என்று பிறவிகள் மாறி மாறி தோன்றினாலும் ஆத்மாவின் பயணம் தடைப்படுவது இல்லை. மரத்தினிலே விதையும் அந்த வித்தினிலே மரம் போல் தொடர் இயக்கம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். இதை உபனிஷத்து என்ன சொல்கிறது என்றால், தோற்றத்திற்கு அப்பால் இருப்பது பூரணம். தோன்றிய அனைத்தும் பூரணம். பூரணத்தினின்று பூர்ணம் வந்த பிறகு பூரணமே எஞ்சி நிற்கிறது. கொஞ்சம் கன்ஃபியூசிங் ஸ்டேட்மெண்ட். இந்த பிரபஞ்சம் அனைத்தும் தோற்றங்கள். இந்த பிரபஞ்சத்திற்கு அப்பால் இருப்பது என்ன? பூர்ண பொருள், அக்ஷர பிரம்மம், அழிவில்லாத குறைவுபடாத பரம்பொருள். தோன்றிய அனைத்தும் எங்கிருந்து வந்தது? அதே பூர்ணத்திலிருந்து வந்ததுதான். இவையெல்லாம் தோன்றியதனால் அது குறைப்பட்டதா? அதுக்குள்ளேயே தான் இந்த பிரபஞ்சம் இருக்கு. அதனால் குறைபடவே இல்லை. அதனால் பூர்ணத்திலிருந்து பூர்ணம் வந்த பிறகு பூரணமே எஞ்சி நிற்கிறது. இது எப்படின்னா, ஒரு துளி, அதையும் நீர் இருந்தா சொல்றோம்.
7 கடலும் ஒரே கடல் தான். பிரிவுப்பட்ட இடத்துல ஒரு பேர் வச்சுக்கிட்டோம், அவ்வளவுதான். அந்த ஒரே கடல் நீர் தான். இப்போ துளியை நீர் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அது மட்டும்தான் தண்ணி, இது தண்ணி இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்ப துளி என்றாலும் கடல் என்றாலும் ஒரே பொருள் நீர்தான். அதுபோல் எல்லையற்ற பரவெளி என்றாலும் அந்த எல்லைக்குள் நிகழ்கின்ற அனைத்து தோற்றங்களும் இயக்கம் என்றாலும் இவை அனைத்துக்குள்ளும் ஊடுருவி இருப்பது அதே பரம்பொருள் என்பதனால் பூர்ணம் பூர்ணம் தான். அது குறைபடவே வாய்ப்பு கிடையாது. இதை கீதை என்ன சொல்கிறது? 14 முதல் 18 5 ஸ்லோகங்கள். இல்லாததற்கு இருப்பு கிடையாது, இருப்பது இல்லாமல் போவதும் இல்லை. உண்மை அறிந்தவர்க்கே இது விளங்கும். உலகெல்லாம் பரவிய பொருள் அழிவற்றது. அழியா பொருளை அழிக்க யாருக்கும் இயலாது. நித்தியமாய் உள்ள ஆத்மாவின் இவ்வுடல்கள் யாவும் அழியும் தன்மையனவாம் என்று 5 ஸ்லோகங்களில் சொல்லப்பட்ட கருத்தின் சாரம். இப்ப முதல்ல இல்லாததற்கு இருப்பு கிடையாது, இருப்பது இல்லாமல் போவதும் கிடையாது. எப்படி? இல்லாத ஒன்று இங்கே வர முடியுமா? இல்ல. இங்க இருப்பது வேற எங்காவது போக முடியுமா? அதாவது நாம வாழ்கின்ற இடத்தை வைத்து இந்த தெரு, இந்த வீடு, அந்த வீடுன்னு பிரிச்சு பேசலாமே தவிர, இந்த பிரபஞ்சம் முழுவதும் எதனால் ஆனது? ஒரே பொருள், அழுத்தம் எனும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே. அணு முதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி வழுத்தும் ஓர் அறிவு முதல் 5ம் 6ம் வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடனே காத்து முடிக்கும் மேலாம் முழு முதல் பொருளே நம் அறிவும் ஆகும். ஒரே அறிவுதான். எங்கும் இருப்பது, இல்லமாக இருப்பது, யாதுமாய் யாவையுமாய் பரிணமித்தது அனைத்தும் அந்த ஒரே அறிவுதான், பேரறிவு. இவை எல்லாம் அதற்குள்ளேயே நடக்கின்ற இயக்கங்கள். இந்த பூமி எடுத்துக்கொள்ளுங்களேன், என்ன எடை இருக்கும்? ஒரு காலத்துல ஜீவனே இல்லை, அப்ப என்ன எடை இருக்கும்? இன்றைக்கு 820 கோடி மக்கள் வாழ்கிறோம், இன்றைக்கு என்ன எடை இருக்கும்? கூடியிருக்கும் தான் நினைப்போம். எப்படி கூட முடியும், குறைய முடியும் பாருங்க. இப்போ இந்த உடம்பு 60 கிலோ எடைன்னு வச்சுக்கோங்க. தாயின் கருவிலே தான் உருவானோம். தந்தையிடத்துல இருந்து ஒரு உயிரணு, தாயுடைய ஒரு கருமுட்டை இணைந்தது, வேற எங்கிருந்து வரல. தாயின் ஜீவாந்த சத்தையை ஈர்த்து வளர்ச்சி பெற்று ஒரு 3 கிலோ உடலாக பிரசவமாகுது. இங்க இருக்கின்ற தாவரங்களை உண்டு அவருடைய சக்தியை எடுத்துக்கொண்டு வளர்கிறது, வாழ்கிறது. இறக்கின்ற போது வெப்பம் பௌதத்தோடு கலந்து போகிறது, சுவாசம் காற்றோடு போகிறது, ரத்தம் உறைந்து போகிறது, மிச்சம் உள்ளது எலும்பும் தசையும். அது மண்ணோடு மண்ணால் மக்கி போகிறது. இப்போ இங்கிருந்து எது வந்தது, இங்கிருந்து எது வெளியே போனது? நம்ம பிறந்தோம், எங்க இருந்து? இறந்தோம், எங்கே போனோம்? எல்லாம் பூமிக்குள் நடந்த நிகழ்வுகள் தான். மண்ணிலே பிறந்ததை மண்ணுக்கே அளித்தான், வானத்திலிருந்தே கவிதையை முடித்தான் இறைவன் என்ற ஒரு கவிஞன். இப்படி பஞ்சபூத கூட்டாகிய தாயின் கருப்பையிலே தோன்றி பஞ்சபூதங்களில் ஒன்றாகிய மண்ணிலே முடிந்து போவது மனித வாழ்க்கை, எல்லா ஜீவன்களின் வாழ்க்கை தான். இப்போ எது வந்தது, எது போனது? அதனால் எல்லாமே இங்கே இங்கே நடக்கின்ற நிகழ்ச்சிகளே. அதனால் இது வற்றா இருப்பு, அக்ஷர பிரம்ம யோகம். குறைபடுவதும் இல்லை, கூடுவதும் இல்லை.
அதனால் இல்லாததற்கு இருப்பு கிடையாது. இல்லாத ஒன்று இங்கே இல்லை. இங்க இருப்பது வேற எங்க போக முடியாது. இருப்பது இல்லாமல் போவதும் இல்லை. இந்த உண்மை அறிந்தவர்க்கே இது விளங்கும். இந்த உண்மை அறிந்தவர்க்கே இது விளங்கும். எத்தனை பேருக்கு இந்த உண்மை தெரியும்? இப்போ ஒண்ணும் இல்லை. ஒரு என்னுடைய முதல் மாச சம்பளம் ஒரு 560 ரூபாய். அப்புறம் இன்கிரிமெண்ட் ஒரு 10 ரூபாய் இன்கிரிமெண்ட் தருவாங்க வருஷத்துக்கு. அப்படி ஏதோ 600, 500, 1000, 2000 இப்படியே வந்து அதுல ஒரு வாழ்க்கை, ஒரு திருமணம், 2 குழந்தைகள் எல்லாம் வளர்த்து வீடு கட்டி எல்லாம் முடிஞ்சது. இன்றைக்கு 1 லட்சம் சம்பளம். மனைவிக்கு 1 லட்சம், கணவனுக்கு 1 லட்சம், 2 லட்சம் ரூபாய். அப்ப 560 ரூபாய் விட 2 லட்சம் எவ்வளவு பெருசு இல்லைங்களா? அப்ப இவங்கள பெரும் செல்வந்தர்கள் தானே. ஆனா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அதே வீடு, அதே 2 குழந்தை கூட கிடையாது, இப்போ ஒரு குழந்தை. அதை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி இவங்களும் ஒரு கால் முடிச்சு போறாங்க. அப்படி என்றால் 560 ரூபாய் ஈக்குவல் டு 2 லட்சம் ரூபாய் என்பது கணக்கு புரிஞ்சதுன்னா விலைவாசியும் இல்லை, செல்வமும் இல்லை. எத்தனை பேருக்கு புரியும்? இதுதான் எக்கனாமிக்ஸ். அப்ப இதையே புரிந்து கொள்ளாத மனிதர்களுக்கு இல்லாத இருப்பு கிடையாது, இருப்பது எல்லாம் போதும் கிடையாதுன்னு சொன்னா புரியுமா? இவன் பயன்படுத்துற பணத்துக்கே கணக்கு தெரியல. இது சீப் பண்றான், இது ப்ராஃபிட் என்றான், லாஸ் என்றான். எனவே எல்லாம் வாழ்க்கை என்பது இந்த உடலும் உணவும் இயற்கை வளங்களும் தான். பணம் இல்ல வாழ்க்கை. அப்போ உறவு நட்பு இதைத்தான் நம்ம தூய்த்தாகணும். இதுதான் வாழ்க்கை. இல்ல பணமும் சொத்து கணக்கு எங்க வந்துச்சு? எனவே இந்த உண்மை புரிந்த பிறகு மறைபொருள் உண்மைக்கு வரணும். அதனால் உண்மை அறிந்தவர்க்கே இந்த தத்துவம் புரியும். மேலும் என்ன புரியுது? உலகெல்லாம் பரவிய பொருள் அழிவற்றது. செத்து போச்சுன்னு ரொம்ப கவலைப்படுறாங்க. சாவு கூட போகலையான்னு வருத்தப்படுறாங்க. எது இருந்தது செத்தது? ரொம்ப நாள் இருக்கணும்னு ஆசை வேற. பர்மனண்டா தங்க முடியுமானா ஓகே, ஆசைப்படலாம். எப்படி செத்துதான் ஆகணும்? ஒய் நாட் டுடே? அப்போ ஏன் மனிதன் மரணத்தை கண்டு பயப்படுகிறான் என்றால் வாழ்க்கை நிறைவாக வாழவில்லை. அதனால் மரணத்தை கண்டு அஞ்சுகிறான். நாம தான் குடும்பத்தை காப்பாற்ற நினைக்கிறான். நாம போயிட்டா மனைவி என்ன பண்ணுவாங்க, குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, இந்த சொத்தெல்லாம் யாரு கவனிப்பாங்க? அன்டியூ அட்டாச்மெண்ட்ஸ், அறிவுட்டத்தனமான பற்றுகள். எனவே இதெல்லாம் புரிந்து கொள்கின்ற போது உலகெல்லாம் பரவிய பொருள் அழிவற்றது. அழியாத பொருளை, அழிக்க முடியாத பொருளை யார் அழிக்க முடியும்? எனர்ஜி கேன் neither be created nor destroyed. அணுகுண்டு போட்டு உக்ரைனை அழிச்சிடலாம். பூலோக வரைபடத்திலிருந்து இந்த நாட்டை நான் எடுத்துருவேன்னு சொல்லி ஆணவம் வச்சுக்கலாம். ஆனா அணுவை அழிக்க முடியுமா? கட்டிடத்தை அழிக்கலாம், தொழிற்சாலைகளை அழிக்கலாம், மனிதர்களை கொல்லலாம். அணுவை அழிக்க முடியுமா? இல்ல பூலோகப்படுது பூமியிலிருந்து உக்ரைன்ற பகுதியை எடுத்துட முடியுமா? முடியாது இல்ல. அப்ப எனர்ஜி கேன் neither be created, யாராலையும் உருவாக்க முடியாது, nor destroyed, யாராலையும் அழிக்க முடியாது. அதனால் உலகெல்லாம் பரவிய பொருள் அழிவற்றது. அழியா பொருளை அழிக்க யாருக்கும் இயலாது. நித்தியமாய் உள்ள ஆத்மாவின் இவ்வுடல்கள் யாவும் அழியும் தன்மையானவாம்.
ஆத்மா நித்தியமானது, நிரந்தரமானது, உடல் அழியக்கூடியது. எப்படி? பால் அப்படியே வச்சா கெட்டு போயிடும். இங்கத்து பால் 1 மாசம் கூட கெட மாட்டேன்றது. என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஆனா இயற்கையில பால் என்றால் ஒரு நாள் கெட்டு போகும். அதிலிருந்து அதை பக்குவப்படுத்தி நெய் தயாரித்து விட்டால் அந்த நெய் எப்போ கெடும்? எப்பவும் கெடாது. அப்ப கெட்டு போகின்ற பாலுக்குள் கெடாத நெய் இருப்பது போல அழிகின்ற தேகத்திற்குள் அழியாத ஆத்மா குடிகொண்டிருக்கிறது. அழிகின்ற தேகத்திற்குள் அழியாத ஆத்மா குடிகொண்டிருக்கிறது. சரி, இதன் சிறப்பு என்ன? இப்போ உயர்ந்த கட்டிடங்கள் கட்டுறாங்க. முதல்ல கடைக்கால் போடுறான், குழி தோண்டி இருந்த இடத்துல கட்ட முடியும். ஒரு 5 அடி உயரம் வர்ற வரைக்கும் எட்டி பிடிச்சு கட்டிடலாம். அதுக்கு மேல போகணும் இல்லையா? அப்ப சாரம் போட்டு கட்டுறான். இப்ப 200 மாடி கட்டிட்டாலும் ஃபினிஷ் பண்ணும்போது ஒவ்வொரு மாடியா அந்த சாரத்தை கழட்டிக்கிட்டே தானே வரணும். சரி, இது டெம்பரரி சாரம், இது வேண்டாம் போடு, இது எதுக்கு போட்டுக்கிட்டுன்னா கட்டடம் கட்ட முடியுமா? அப்ப நிரந்தரமான கட்டிடத்தை கட்டுவதற்கு தற்காலிகமான சாரம் பயன்படுவது போல நிரந்தரமான பரம்பொருளை அடைவதற்கு தற்காலிகமான உடல் தேவைப்படுகிறது. உடம்பு இல்லாம ஆத்மா தனித்து சிந்திக்க முடியாது. ஆத்மா தனித்து இறைவனோடு போக முடியாது. உடல் இருக்கின்ற காலத்துலதான். அப்புறம் சொர்க்கம் போயிட்டான், நரகம் போயிட்டான் சொல்றாங்களே, அந்த கதை பின்னாடி பார்ப்போம். எல்லா குழப்பங்களுக்கும் விளக்கம் உண்டு. எனவே யாரும் உடல் இல்லாமல் ஞானம் இல்லை. அதை வள்ளல் பெருமான் அழகா சொன்னார். செத்து இறந்து போய் கதியை பெற நினைக்கும் பேதையரை போல் என நினையேல். செத்த பிறகு வைகுண்டம் போறேன், சிவலோகம் போறேன் அப்படின்னு நினைக்கிறாங்களே, அந்த மாதிரி அறிவில்லாதவர்களாக என்னை நினைக்க வேண்டாம். செத்து இறந்து போய் கதியை பெற நினைக்கும் பேதையரை போல் என்னை நினையேல். அதனால் ஆத்மா நிரந்தரமானது, உடல் அழியக்கூடியது. இதிலிருந்து அடுத்த ஸ்லோகம் 19, 20, 21 3 ஸ்லோகங்கள். ஆத்மாவை கொலையாளி என்றும் கொலை உண்டான் என்றும் என்னும் இருவரும் அறியாதார். ஆத்மா கொல்வதும் இல்லை, கொலை உண்பதும் இல்லை. ஆத்மா ஒருபோதும் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. இல்லாதிருந்து பிறகு வந்ததன்று. காயம் கொல்லப்படும் இடத்தும் ஆத்மா கொல்லப்படுவதில்லை. ஆத்மா அழியாதது, பிறவாதது என்று அறிபவன் யாரை எப்படி கொல்வான், யாரை கொல்விப்பான் என்று 3 ஸ்லோகங்கள் பேசுது. இப்ப ஆத்மாவை கொலையாளி என்றும் கொலை உண்டான் என்றும் எண்ணுகின்ற இரு சாராரும் அறியாதவர்கள். ஏன்? ஆத்மாவை கொல்ல முடியாது, கொலை செய்ய முடியாது. ஆத்மா யாரையும் கொல்வதும் இல்லை. எப்படி? ஆத்மா ஒரு காந்த களம், அது தனியா போய் இன்னொருத்த கொலை செய்யுமா? அது யாரும் கொல்றதும் இல்லை. இன்னொரு ஆத்மா வந்து இதை கொல்லவும் சாத்தியமே இல்லை. சரி, இந்த ஆத்மா தனியா பிறக்குதா? குழந்தை பிறக்கும் போது ஆத்மா பிறக்குது இல்லையா? கேள்வி வரும். ஆனா இந்த ஆத்மா பிறக்கிறதா என்று ஒரு ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்து ஒரு உடலாகி உலகில் வந்தோம். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ
அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு, ஆத்மாவாச்சு. இப்போ சயின்டிஃபிக்கலா பாருங்களேன், ஒரு ஆணுடைய உயிர் அணு எப்படி இருக்கு? முருகன் கையில் இருக்கின்ற வேல் போல் இருக்கிறது. ஒரு நீண்ட வால், அந்த வேல் போன்ற அமைப்பு, அந்த கூர் பகுதிக்கு முன்பாக ஒரு பிளாக் டாட். இதுதானே? கூகுளில் தேடி பாருங்க, வீடியோவும் பார்க்கலாம், போட்டோவும் பார்க்கலாம். அந்த பிளாக் டாட் என்ன என்றால் தந்தையின் ஆத்மாவின் ஒரு ஜெராக்ஸ் காப்பி. தந்தை கொண்டு வந்த அனைத்து வினைப்பதிவுகள், அவர் பிறந்த பிறகு செய்த அனைத்து தன் வினைகள், இந்த ரெண்டும் சேர்ந்து முன்வினையாக சஞ்சித கர்மாவாக போய்தான் தாயுடைய அதே போன்ற தன்மைகள் உள்ளதையே முட்டையோடு கலக்கிறது, கருவாகிறது. இப்ப எது கருவாச்சுங்க? இங்க இருந்து போனது அங்கே இருந்தது, ரெண்டும் தானே. அப்ப எங்க இருந்து வந்தது? இது இருந்ததே இன்னொன்றாக பரிணமித்தது, புதுசா எங்கிருந்து வரல. ஆத்மா இங்கிருந்து வராது. இந்த இதுல என்னன்னா, பல பேர் இந்த நானும் கீதை உபன்யாசம் எல்லாம் போயிருக்கேன். ஆனா என்ன பேசுவாங்க ஆத்மா பற்றி அப்படின்னா, அது எங்கோ தனியா இருந்து 7வது மாசம் வந்து உள்ள நுழையுதாமா. சரி, எங்க இருந்து வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, பக்குவம் அடைந்த ஜீவன் எல்லாம் இறைவன் வந்து அவர் எழுதுவான், நீ வந்து இங்க போய் பிறக்கணும், இன்னெல்லாம் நீ அனுபவிக்கணும் சொல்லி ஆண்டவன் வந்து தலை எழுதுவாரமாங்க, மேல எழுதி போஸ்ட் பண்ணுவாரு. அவங்க வந்து பறந்து எல்லாம் அனுப்பிப்பான். இவன் சரியா வாழவில்லை என்றால் இந்த ஆத்மா என்னன்னு கேட்டா, அது நாயா பூனையா பிறக்குன்றான். பக்குவமடைந்த ஜீவன்கள் மனிதனை பிறக்க முடியும். அந்த கருத்தை பேசினவனும் அங்க உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்த 500 பேரும் எல்லாரும் யாரும் கழுதுக்கும் நாய்க்கும் பிறக்கல, இல்ல மனித தாய் தந்தைக்கு பிறந்தவங்க தான். எப்படி இது பேச முடியுது, ஏத்துக்க முடியுது? அது மட்டும் இல்ல, இது என்றைக்கோ பேசியிருக்கலாம். விஞ்ஞானம் இல்லாத காலத்துல ஏதோ கதை விட்டுருக்கலாம். இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்து ஒவ்வொரு இனத்தினுடைய ஜீன் கேரக்டர், அவருடைய ஸ்பெசிபிக் கிராவிட்டி டிஃபர்ஸ். ஒரு விலங்கினத்துடைய ஆத்மா மனித ஆத்மாவுக்கு சமம் இல்லை. செத்து போன புலியோ நாயோ கழுதையோ மனித தாய்க்குள் வந்து சேர முடியாது. அதனுடைய கேரக்டர் வேற, நம்முடைய கேரக்டர் வேற. ஸ்பெசிபிக் கிராவிட்டி டிஃபர்ஸ். ஸோ சயின்ஸ் வளர்ந்த பிறகும் படித்தவர்களே உட்கார்ந்து கேட்கிறான். இதுதான் கொடுமை. படிக்காதவன் கேட்டா கூட பரவாயில்ல, படிச்சவனே உட்கார்ந்து கேட்டுட்டு இருப்பான். அப்ப படிப்பறிவு என்பது வெறும் கூகுள் நாலேஜ், உள்ள போறது. கிரியேட்டிவிட்டி என்பது உள்ளே இருந்து வெளியே வருவது. அது இலங்கை ஜெயராஜே அருமையா உதாரணம் சொல்லுவார். நம்ம உள்ள ஊத்துற தண்ணி எல்லாம் கல்வி. பம்ப் செட் ஆன் பண்ணினா ஊத்துன தண்ணி வெளியே வந்துடும். தொடர்ந்து நீர் இறைக்க வேண்டும் என்றால் கிணத்துல இருக்கிற தண்ணியை பம்ப் பண்ணணும். அதான் கற்றை தூரும் மணக்கேணி மாந்தத்தம், தொற்றை தூரும் மணக்கேணி மாந்தத்தம், கற்றை தூரும் அறிவு. அறிவு இருந்தா தான் வெளியே தொடர்ந்து வரும், இல்லைன்னா படிச்சது மட்டும்தான் வாந்தி எடுத்துட்டு இருப்பான். இப்படிதான் இன்னைக்கு உபன்யாசகர்கள் இருக்கிறாங்க.
ஏதோ உபன்யாசம் பண்ணி படிச்சுக்கிட்டு வாந்தி எடுக்கிறதே பெரிய கலை மாமணின்னு பட்டம் போட்டுக்கிட்டு அலையிறானுங்க. எனவே இதெல்லாம் புரிந்து கொள்கின்ற போது இது சாத்தியம் இல்லை. ஒரு ஜீவன் இறந்த பிறகு மீண்டும் ஒரு பிறப்பிலே வருவது சாத்தியம் இல்லை. அது வேற கணக்கு. இல்லாதிருந்து பிறகு வந்ததன்று. காயம் கொல்லப்படும் இடத்தும் இந்த உடல் கொல்லப்படுகின்ற இடத்தும் ஆத்மா கொல்லப்படுவது இல்லை. ஆத்மா அழியாதது பிறவாதது என்று அறிபவன் யாரை எப்படி கொள்வான், யாரை கொள்விப்பான்? இந்த கருத்தை மகர்ஷி ஒரு பாட்டுல சொல்றார். என் ஜனனம் என் மரணம் இரண்டையும் யான் அறியேன். இங்க என்ன சொல்றாங்க? ஆத்மா ஒருபோதும் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. மகர்ஷி கீதை படிச்சு காப்பி அடிச்சு எழுதல. அவர் அகக்காட்சியாக கண்டதை வைத்துதான் எழுதினார். அவர் வேதம் படிக்கல, கீதையும் படிக்கல, எந்த மத நூலையும் படிக்கல. அகக்காட்சியாக கண்டதை வச்சு எழுதினார். என் ஜனனம் என் மரணம் இரண்டையும் யான் அறியேன். சரி, இப்ப நமக்கு கேள்வி வந்திருக்கணும். மரணம் அவருக்கு தெரியாதா? 28 மார்ச்ங்கிறது. சரி விட்டுருங்க, அது கூட பரவாயில்ல. டேட் ஆஃப் பர்த் தெரியாதா? 1911 ஆகஸ்ட் 14ன்றது. அப்ப என்ன சொல்றார் அந்த கவியில? நான் என்பது அறிவு, அது சுத்த வெளிமை பொருள். அதுக்கு ஏது டேட் ஆஃப் பர்த்? அதுக்கு ஏது டேட் ஆஃப் டெத்? அப்ப மகர்ஷியுடைய கவிதைகளையே ஒவ்வொரு வார்த்தையும் ஆழ்ந்து படித்தால்தான் அவருடைய ஞானத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். என் ஜனனம் என் மரணம் இரண்டையும் யான் அறியேன். ஆனாலும் உடல் அளவில் வாழ்கின்ற காலத்தில் கடமைகளை செய்தாக வேண்டும். அடுத்து 23, 24, 25 3 ஸ்லோகங்கள். ஆயுதங்கள் ஆத்மாவை வெட்ட மாட்டா, தீ அதை எரிக்காது, நீர் நனைக்காது, காற்று உலர்த்தாது. இவன் நித்தியமாய் நிறைவாய் நிலையாய் அசைவற்றவனாய் என்றும் இருப்பவனாம். ஆத்மாவை இங்கனம் அறிந்து துன்பத்தை அகற்று. யுத்தம் செய்ய மாட்டேன்னு காண்டிபத்து கீழே போட்டுட்டேயே, நீ கொள்வது உடலை மட்டும்தான், ஆத்மா இல்ல. வாழ்க்கை என்பது ஆத்மா சார்ந்தது, உடல் சார்ந்தது அல்ல. ஆத்மாதான் உடலை கட்டி கொண்டது. உடல் ஆத்மா உற்பத்தி பண்ணல, ஆத்மாதான் உடலை கட்டி கொண்டது. அப்ப உடல் மூலமா ஆத்மா மூலமா? உடலுக்கு ஆத்மாதான் மூலம். ஆத்மா இல்லை என்றால் உடலே கட்டப்பட்டிருக்காது. அதனால் ஆயுதங்கள் ஆத்மாவை வெட்ட முடியாது. சரி, தீ எரிக்குமா? சாத்தியம் இல்லை. காற்று உலர்த்துமா? சாத்தியம் இல்லை. நீர் நனைக்குமா? அதுவும் சாத்தியம் இல்லை. அப்ப இன்டாக்ட், எப்போதும் அது அதுவாக இருக்கக்கூடியது. நித்தியமாய் நிறைவாய் நிலையாய் அசைவற்றவனாய் என்றும் இருப்பவனாம். நித்தியம், நிறைவு, நிலையானது, அசைவற்றது. ஆனா எல்லாவற்றையும் ஆட்டி வைப்பது. அது அசைவது இல்லை. ஆனா நம்மை படாத பாடு படுத்தது யாருங்க? ஆத்மாவுடைய வினை பதிவுகளே இந்த உடலை ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கின்றன. ஆத்மாவை பற்றிய விளக்கங்களை புரிந்து கொள்வது கடினம். அதை அறிவதற்கான தியானம் முதலான ஆன்மீக பயிற்சிகளில் தேர்ச்சி பெறுவதும் கடினம். ஆனாலும் ஆத்மாவையும் பரமாத்மாவையும் தெளிவாக அறிந்து உணர்ந்த ஆன்றோர் சான்றோர்கள், குருமார்கள்
உண்மையான குரு என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நம்பி அதன்படி வாழ்வதும் நன்மைதான். இப்ப சொர்க்க நரகம் எல்லாம் இல்லதான். ஆனா அப்படி இருக்குன்னு நம்புகின்ற மக்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. அதனால் பயந்து ஒழுக்கத்தோடு வாழ்கின்ற மக்களும் இருக்கிறாங்க இன்றைக்கு. யாருமே இல்லைன்னு சொல்ல முடியுமா? குறைவு, அவ்வளவுதான். இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப அது கற்பனை தான் என்றாலும் அந்த பயபக்தி ஒருவனை நல்லபடியா வாழ வைக்கிறது இல்லையா? நன்மை தானே. எனவே பக்தி மார்க்கத்தில் தெளிவு இல்லை என்றாலும் கூட ஒழுக்கம் இருந்தா போதும். இன்றைக்கு சிக்கல் என்னன்னா ஒழுக்கம் இல்லாத பக்தி. அதுதான் சிக்கல். ஒழுக்கம் இல்லாத பக்தி, வேஷ பக்தி இது. ஆத்மா புலன்களோடு இணைந்து பொருட்களோடும் மக்களும் தொடர்பு கொண்டு இன்பத் துன்பங்களை அனுபவிக்கிறது. ஆனாலும் இந்த அனுபவங்கள் நிலைப்பது இல்லை. எல்லாம் டெம்பரரி. கண்ணதாசன் அழகா சொல்வார், சிரிப்பு பாதி அழுகை பாதி, சேர்ந்ததல்லவோ மனித ஜாதி, நேற்று துன்பம் நாளை விலகும். இப்படி இயற்கை நீதியே மாறிக்கொண்டிருப்பது தானே. அதனால் வெற்றியில் பெருமை கொள்வதும் தோல்வி தோண்டு போவதும் கூடாது. சரி, 26, 27, 28 இந்த 3 ஸ்லோகங்கள். ஒருவேளை இந்த ஆத்மா என்றும் பிறந்து என்றும் மடிகிறான் என்று எண்ணுவாயானால் அப்போதும் நீ வருந்துதல் பொருந்தாது. இந்த உடம்பு பிறக்கிறது சாகிறது என்றாலும் அப்போதும் வருத்தப்படுவதற்கு அதில் என்ன இருக்கிறது? வெறுமனே உடல் அளவில் தான் வாழ்க்கை என்று நீ எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த உடல் என்பது நிச்சயம் இல்லை, தெரியும் இல்லையா? அப்ப நிச்சயம் இல்லாத இந்த உடலை குறித்து வருத்தப்படுவானே. இப்படி ஒரு நாள் சாக போகுது, இன்னைக்கு செத்து போச்சு, அவ்வளவுதானே. இதுல என்ன நாள் கணக்கா, வாரக்கணக்கா, மாச கணக்கா வருத்தப்பட வேண்டியிருக்கு? எனவே ஒருவேளை இந்த ஆத்மா என்றும் பிறந்து என்றும் மடிகிறான் என்று எண்ணுவாயானால் அப்போதும் வருத்தம் இல்லை. ஏன்னா பிறக்குது சாகுது, அழிவு இல்லை. உடம்பு பிறக்குது சாகுது, தவிர்க்க முடியல, இது எல்லாருக்கும் தெரியும். அப்ப இது அழுது என்ன பிரயோஜனம்? இதுலயும் இல்லை. அப்ப ஆத்மாவை நிலையானது என்று புரிந்து கொண்டாலும் வருத்தம் இல்லை. உடல் அழிகின்றது, இன்றைக்கு நடந்து போச்சு, என்னைக்கோ ஒரு நாள் நடக்கதா போகுது, அது இன்றைக்கு என்று புரிந்து கொள்ள இதிலே வருத்தம் இல்லை. உறங்குதல் போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்றார் வள்ளுவ பெருந்தகை. பிறந்தது சாகத்தான் போகுது, செத்தது மறுபடியும் பிறக்காது. ஆத்மா அடுத்த உடம்பை சந்ததி மூலமாக வந்துகிட்டே தான் இருக்க போகுது. இப்படி பிறந்து இருந்து வளர்ந்து வாழ்ந்து முதிர்ந்து தளர்ந்து முடிந்து சிதைந்து போகின்ற மனித உடல், பிறந்து இருந்து வளர்ந்து வாழ்ந்து முதிர்ந்து முடிந்து சிதைந்து போகின்ற இந்த உடல், இந்த மனித வாழ்க்கை. அதான் இன்னும் வேடிக்கையெல்லாம் இருக்கும். மிருத்யுஞ்சய ஹோமம் நடத்தினா சாவு இல்லைன்னு நினைக்கிறான். எத்தனை பேர் ஹோமம் பண்ணியிருப்பாங்க, சாவு வரலையே என்ன? அப்புறம் செத்த பிறகு என்னைக்கு நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் ஹோமம் பண்ணினா ஏதோ நடக்கும்னு நினைச்சு சில மந்திரங்களையும் பொருட்களையும் நெருப்புல போட்டா எல்லாம் நடந்து நம்புற ஒரு அறியாமை இருக்கத்தான் செய்யுது. இறந்தவனும் சம்மந்தம் இறந்துட்டான், அது இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான்றாரு கண்ணதாசன். இப்படி பிரபஞ்சத்தில் விண் இயக்கம், எனர்ஜி பார்ட்டிகள், அது ஸ்ட்ராங் ஃபோர்ஸ். அது உள்ள எல்லா தோற்றங்களுக்கும் அதனுடைய பௌதிக எல்லை ஆற்றல் களமாக அமைந்திருக்கிறது. இப்படி கோடிக்கணக்கான கோள்களுக்கு பிரபஞ்சமே பௌதிக எல்லை. அதற்கு மேல் பல கோடி மைல் தூரத்திற்கு இந்த பிரபஞ்சத்தின் காந்த களம் இருந்திருக்கும். அதை கடந்திருப்பது
பியூர் பிளாக் ஸ்பேஸ், எல்லையில்லாத பரவெளி. எனவே இதெல்லாம் புரிந்து கொள்வதுதான் அத்வைதம். எல்லாம் ஒன்றேதான் என்று புரிந்து கொள்வது அத்வைதம். அதை பற்றிய கருத்து, சிந்தனை அடுத்த அமர்வில் சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்தனருக்கு நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்வளமுடன், வாழ்வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிகள். மிகச் சிறப்பு. இன்று பகவத்கீதையிலிருந்து முழுமையாக இந்த ஆன்மாவை பற்றிய விளக்கங்களை நாம் இன்று கற்றிருக்கின்றோம். மிகச் சிறப்பு ஐயா. இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புவர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம். ஐயா, நான் ஆரம்பித்து வைக்கிறேன். ஜனார் ஐயா கையெழுத்திருக்கிறார். அவரை போட்டுக்கும். ஜனார் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பான சிந்தனை ஒரு. ஆனா கேட்க கேட்க அடுத்தடுத்த வரிகள்ல அதுக்கு பதில நீங்க கொடுத்துடுறீங்க. அதனால முதல்ல மனசுல கேட்க வேணுமென்ற கேள்வியே அடிபட்டு போகுது. கடைசியில பார்க்க போனையா இந்த எல்லாம் இந்த கிரியைகள் ஆக்கள் ஃபாலோ பண்றது எல்லாம் வந்து அந்த பொழுதுபோக்குக்கு நேரத்தை பாஸ் பண்றதுக்கு கண்டுபிடிச்ச ஒன்று மாதிரி தான் இருக்குது போல இருக்கு. இப்போ பார்த்தா இப்போ ஒரு கிரியன் இருந்தா ஒரு 4 hours எடுக்கும், ஒரு நாள்ல 4 மணி நேரம் போயிடும் அதோட இருக்க. அப்படி போலதான் இருக்கு ஐயா. எனக்கு என்ன கேள்வி அதுதான் அந்த சின்ன சின்ன கேமுகள் விளையாட்டுகள் எல்லாம் கூட நேரம் போக்காட்டுறதுக்காண்டு தானே ஒருத்தரும் செய்து கொண்டிருக்கணும் ஐயா. அதுக்கு மேல கேள்வி என்னன்னு வந்தா, இப்ப ஆத்மாவன்று சொல்றதும் உயிரும் ஒன்றா? நீங்க இதுக்கு சொன்ன பதில்கள் இருக்குதான், அந்த கேள்வி இன்னும் கேள்வியாவே இருக்குது. இப்போ வந்து நாங்க இப்ப தவத்துல இருக்கைக்கெல்லாம் எங்களுடைய அறிவு தானே ஐயா மேல சுத்த வழி களத்துக்கு போய் அங்க எல்லாத்தையும் பாவத்தை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மெல் பண்ணிட்டு வர்ற மாதிரி பாவனை பண்ணி கொண்டிருக்கிறோம் உண்டு. அடுத்தது வந்து இப்ப கூடு விட்டு கூடு பாயிரன்னு சொல்லிக்கல அவையல் வந்து அந்த அவைய ஆத்மாவோ அது வெளியில போய் இன்னொருத்த சஞ்சரிக்கிறதோ ஒரு விஷயத்த செய்யறதோ அப்படி இருக்கல. நீங்க உயிர் வந்து உடல் வந்து அந்த உயிராத்தான் இருக்குது ஐயா. அப்ப அது என்ன அதுக்குள்ள அந்த வித்தியாசம் இருக்கு அதுக்குள்ள? அதாவதுங்க, இது பிரித்து பார்க்க முடியாது, புரிந்து கொள்ள பிரித்து பேசுகிறோம். அதாவது எப்படி இறைநிலை இறை துகளாகிற போது அல்ல மையத்தில் இருப்பு, அந்த இருப்பின் ஆற்றல் எழுச்சி பெற்று சுழலலை விரிவலை, அதுல காந்தம் பிறக்குது. அப்ப இருப்பு, இயக்கம், காந்தம், இந்த மூன்றும் பிரிக்க முடியாதது, ஒன்னா தான் இருக்கும். மிக சிறிய துகள், அது எந்த கருவியிலும் பார்க்க முடியாது. அதுக்குள்ள இந்த மூணு இருக்கு. இதே போலத்தான் பரமாத்மா, அங்க சுத்தவெளின்றது இங்க பரமாத்மா எடுத்துக்கங்க. அங்க சுத்தவெளியிலிருந்து இறைத்துகள் பிறக்குது. அதே போல இந்த பரமாத்மாவிலிருந்து ஜீவாந்த உயிர் பிறக்கணும். இப்ப இந்த பரமாத்மா என்பது என்னன்னா ஜீவாந்த களம். இப்ப அந்த சுத்தவெளி என்ற களமே இங்க ஜீவாந்த களமாக மாறணும்னு சொன்னாக்க அதுல சில மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கணும். அப்ப பஞ்சபூதங்கள், 27 நட்சத்திர தொகுதிகள், நவகோள்கள், பூமியின் பஞ்சபூத சேர்க்கை, இந்த மூன்றும் இணைந்ததனால் வான்காந்தம் இங்கு ஜீவாந்தமாக மேன்மை பெறுகிறது பூமியில. இந்த ஜீவாந்தத்துல உயிர் தோன்றணும். எப்படி தோன்றது? லேசான வெப்பமும் நீர்த்தன்மையும் இணைந்தால், இந்த ஜீவாந்தத்தோடு லேசான வெப்பமும் நீர்த்தன்மையும் இணைந்தால் ஜீவன் பிறக்கும். இது எப்படி புரிஞ்சுக்கிறோம்? இப்ப மனித உடல் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். 98.6 டிகிரி F. ஆனா இது தாம்பத்தியத்தின் போது 1 டிகிரி மேல உயரும். உச்சத்தில் திரவம் வெளிப்படும். அப்ப வெப்பமும்
நீர்த்தன்மையும் சேர்ந்து ஒரு ஜீவனுக்கு உருவாகுது. ம். இதே நீங்க நுணுகி போனீங்கன்னா மைக்ரோ பாக்டீரியா. அப்ப ஜீவாந்தம் பிளஸ் லேசான வெப்பம் நீர்த்தன்மை இணைந்தால் மைக்ரோ பாக்டீரியா. ம். இப்ப அது உயிர்னு சொல்றோம் இல்லையா? ம். நுண் ஆமா. உயிர். இப்ப நுண்ணுயிர் மாறியது, ஜீவாந்தமே தான் உயிராக மாறுகிறது. அப்போ திணிவு பெற்ற நிலை, ஜீவாந்தத்தின் திணிவு பெற்ற நிலை உயிர். எப்படி இறைத்துகள் திணிவு பெற்ற நிலை விண் என்று பேசுகிறோமோ, அதே போல் ஜீவாந்தம் திணிவு பெற்ற நிலை உயிர். ம். சரி, விண் சுழகின்ற போது காந்தம் வருதுன்றோம். ம். எது காந்தமா வச்சு? இறைத்துகளே வெளியே வருது. இறைத்துகளே காந்த துகள் தான். ம். அது இன்னும் கொஞ்சம் திணி பெறுது. சுற்றிருக்கின்ற வெளியோடு கலப்புறுகின்ற போது அந்த துகள் இன்னும் கொஞ்சம் காந்தத்தன்மை அதிகமாகும். அதே போல இங்க உயிர் சுழகின்ற போது ஜீவாந்தமே வெளியே வரும். அது நமக்கு அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனமாக தன்மாற்றம் அடைகிறது. ம். இப்போ ஜீவாந்தம், உயிர், அனுபவங்கள். ம். சரிங்களா? ம். அந்த அனுபவங்கள் பிறக்கின்ற இடம், கலக்கின்ற இடம் தான் 14 to 40. அது இல்லாத நிலை 13 to 8. ஆமா. ஸோ 13 to 8 ஜீவாந்த நிலை தான். 14 to 40 ஜீவாந்த நிலை தான். அது பரமாத்ம நிலை, இது ஜீவாத்ம நிலை. ம். அது ஏன் பரமாத்ம நிலை சொல்றோம் அப்படின்னா, நீங்க ஆல்பா ஃப்ரீக்குவன்சியில போற போது மன அலை 8 அலைச்சொல்ல நிக்கிறோம் அப்படின்னா தீர்க்க தரிசனம் கிடைக்கும். அகக்காட்சிகளாக பார்க்கலாம். ம். அதுக்கு என்ன சொல்றாங்க? எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன், ESP. ம். அப்ப அங்க இருக்கு. ஆனா நமக்கு நார்மல் ஃப்ரீக்குவன்சில தெரியாது. அதுவும் வெளிக்காட்டுதா? அதுவும் வெளிக்காட்டாது. அப்ப அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, மக்கள் அரங்கத்தில் வராது அவன் காட்சி. அதனால 8 to 13 பரமாத்ம நிலை, 14 to 40 ஜீவாத்ம நிலை. இப்ப நம்ம 2 பிரிச்சு பேச முடியாது. எல்லாம் நம்ம விளக்கத்துக்கு பேசும்போது பிரிச்சு பேசலாமே தவிர, நம் உடம்புக்குள் ஓடுகின்ற ஜீவாந்தம், உயிர், அனுபவங்கள் எனக்கு பிரிச்சு பார்க்க முடியுதா? எண்ணம் இல்லாத நிலை எப்பங்க? தூக்கத்துல கூட கனவுகள் வருது இல்லையா? அப்ப தவத்தின் மூலம் 14க்கு கீழே போனாதான் எண்ணம் இல்லாத நிலை எட்ட முடியும். அப்ப 14 வந்துட்டாலே 1-2 எண்ணங்கள் வரும். 20 வந்துட்டீங்கன்னா எல்லா எண்ணங்களும் இருக்கும். சரிங்களா? அப்போ தவம் என்பது மனதை ஒடுக்கி உள்ள 14 கீழே போகும்போது தான் எண்ணமற்ற நிலை கிடைக்கும். அதாங்க. அதனால உயிர் ஆத்மாவை தனித்த பிரித்து பேசலாம், ஆனா பார்க்க முடியாது. ஆனா அந்த பழைய யோகா சிஸ்டம் அதுலயே சொல்றாங்களே ஐயா, அந்த ஆன்மா இப்ப உடல்ல இருந்து பிரிஞ்சு போகும், அதுல ஒரு நூறுல மாதிரி தொடுக்கப்பட்டிருக்கும், அந்த நூல்ல அறந்து போனா அந்த ஆன்மா திருப்பி வர முடியாது இந்த உயிருக்கு. அதெல்லாம் கதையும் கற்பனையுமா, இல்லாட்டி எதாலும் விளக்கப்படுத்துறதுக்கு அதாவது உட்பட்டிருக்குமா? நீங்க நூல்ன்றது சில்வர் கார்டு கனெக்ஷன் அப்படிம்பாங்க. இப்ப நம்ம இந்த உடல் இங்க இருக்கு, தவத்தில் ஆழ்ந்து பிரபஞ்ச களம் போறோம், சுத்துவெளிக்கு போறோம். அப்போ அந்த இணைப்பு விட்டு போயிடுமா? மறுபடியும் நம்ம விட்டுட்டு வேற வீட்டுக்கு போயிடுமா? இல்லையா? அப்போ இந்த பிரபஞ்சம் கடந்து போன பிறகும் திரும்பி தவம் முடிகிற போது மீண்டும் இந்த உடம்புக்கு வந்துருது இல்ல? அப்போ கனெக்ஷன் இருக்கு இல்ல? அதைத்தான் அவங்க சொல்றாங்க. நன்றி ஐயா. செத்ததுக்கு அப்புறமா இல்ல, தவம் செய்யும் போது. ஆமா. நன்றி ஐயா, சிறந்த விளக்கம். இன்னும் யோசிக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்து தனாயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா என்னன்னு சொன்னா ஐயா, இன்றைக்கு எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் 10:45க்கு.
ம். ஐயாவின் சின்ன உரையை கேட்க தொடங்கி எனக்கு அதை விட முடியாம போச்சுது. இல்ல இல்ல என்ன என்ன சொல்றேன் ஐயா, இப்ப ஒரு நாள் ட்ரை பண்ணி கொண்டிருக்கேன். நான் இப்ப உங்களை என்ன விஷயம் சொன்னால், ம். நீங்க பேசி கொண்டிருக்கும் போது ஜன ஐயாவும் எனக்கு தூண்டி விட்டாருன்னு சொல்லி சொன்னால், நேற்று தொடக்கம் உங்களை பற்றி யோசிச்சிருந்தேன்னு சொன்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனேன். என்னுடைய மகளின் பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த மகளின் பிள்ளை பெத்து 31வது நாள். அதுக்கு ஐயரை கூப்பிட்டு துறா கழிவு. சரி. என்னன்னு சொல்லி அது உங்களை பற்றி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதான் சொல்றேன் நான். என்னன்னு சொன்னால், ஆ. அதுக்கு கணபதி ஹோமம். ஐயர் வந்தார். ம். எல்லாம் ம். எல்லாம் வச்சு துவங்கியாச்சு. ஹோமம் துவங்கினால் ஆ. என்ன ஹோமம் அந்த நெருப்பெரிக்கிறது எல்லாம் வச்சு, கும்பம் எல்லாம் வச்சுக்கிச்சு ஹோமம் தொடங்கிடுது. ம். அப்ப ஐயர் சொல்ற உடலுக்கே விளங்கல. ஐயர் ஏதோ சொல்லி கொண்டு போறாரு. கொஞ்சம் எல்லாரும் சப்பானி காட்டுக்கு எல்லாம் பார்த்து பயபக்தியா இருக்கு நம்ம எல்லாரும். ம். அப்ப எனக்கு சகிக்க முடியாம இருக்குது. கொஞ்சம் வெளியில ஒளிம்பி ஓடுறது, பேருந்து உள்ளுக்கு வாரது. அப்படி ம். எப்படி மாறி மாறி இப்ப வேற ஏன்டா விட்டுட்டு போயிருக்கலாம். என்ற மகளிர் படியால விட்டுட்டு ஓட முடியாது. சரி. இல்லையா அந்த கஷ்டத்தை சொல்றேன் ஐயா. அப்ப ஆ, ஆ, ஆ. அப்படி எல்லாம் போய் எனக்கு தாங்கவே முடியாம போச்சு. ஆ. அப்ப நான் சொன்னேன், சரி அது 2-3 பேரை கேட்டேன். இந்தாக்குல உங்களுக்கு ஏதாவது விளங்கிச்சதுன்னு சொல்லி ஆ. சொல்லிக்கணும். இல்ல இல்ல ஒருத்தருக்கும் விளங்க இல்ல. அப்ப ஆ. நான் சொன்னேன், நான் ஐயரை கேட்கிறேன், இதை பற்றி விளங்கப்படுத்திக் கொண்டு ஐயோ ஐயர் கேட்டுடாதீங்கோ, அப்படி கேட்கக்கூடாது. அப்படி ஒரு ம். பக்கம். ம். அப்ப இப்படி எல்லாம் இருக்க ம். எனக்கு தாங்கவே முடியாம போச்சு. நான் கடைசியில ஐயர்கிட்ட சொன்னேன், ம். ஐயா இருக்கால் இப்ப பிள்ளை சின்ன பிள்ளை இந்த வருங்கால பிள்ளைகள் எல்லாம் இருக்கணும், அவைக்கு என்னன்னு சொல்லி விளங்கப்படுத்தினால்தான் வருங்காலம் இதை நாங்கள் வளர்க்க முடியும். ஆனபடியால ம். கொஞ்சம் விளக்கம் கொடுங்கன்னு சொல்லி. ம். அப்ப அவர் கணபதி ஹோமத்துக்கு ஏதோ அவர் வேற எல்லாம் சொல்லி எனக்கு அது பெரிய எனக்கு கேட்கவே சகிக்க முடியாம போச்சு. அப்ப எனக்கு நேற்றத்துக்கும் தலைவலி தாங்க முடியாம போச்சுன்னு சொல்லி சொன்னால், ம். இந்த சமுதாயத்துக்குள்ளே எப்படி ஜீவிக்கிறதுன்னு சொல்லி என்னென்று கண்டால், ம். அதுக்கு இருந்தாக்களுக்கு என்ன தவிர பற்றி ஒருதரும் இதை பற்றி சிந்திப்பார் கிடையாது. எல்லாரும் ஆமா. அவர் சொல்றது சரியான தான் கேட்டு கொண்டிருக்கணும். ம். அப்ப எனக்கு தலையடி நேற்றைக்கு உண்மையில நேற்றைக்கு வேற இரவிரா தலையடி இருந்தா இந்த மகள் என்ற படிக்கினால இதுக்குள்ள இருந்து அப்படியே தப்புறதுறான்னு சொல்லி ஈலாங்கடாக்க ஐயா. சரி, ம். ம். இப்ப இதுக்கு என்ன செய்யலாம்? நீங்களா இருந்தா என்ன செய்வீங்களான்னு கேட்கணும் உங்களுக்கு கேள்வி. ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. அது ஒரு வேடிக்கை தான். இல்ல, ஐயா வேடிக்கைன்னு சொல்லி என்றாய தலைவலியா இருக்கு ஐயா. என்று சொன்னால் தலைவலி நினைக்க வேண்டாம். வேடிக்கை பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த 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 அறிவு இப்ப நீ அதாவது உங்கள்ட்ட இந்த குழந்தைகள் விளையாடும் பாத்தீங்களா? அது மாதிரி இந்த ஐயரை குழந்தைன்னு நினைச்சுக்குங்க. ஐயா உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். என்ன இந்த வேதாந்தத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணவர் என்ற மருமகன் அவரும் பக்கத்துல இருக்கிறார். ஆ. அவர் எனக்கு நீங்க சொன்ன கதையை தான் சொன்னார். ஆ. அவைகளுக்கு அவை பயத்துல கேட்டு கொண்டிருக்கணும். ஆனபடியா ஆ. நீங்க வேடிக்கை பார்த்து கொண்டு கூட சொன்னார். அவ்வளவுதான். சரியா? அப்ப அப்போ நம்ம இல்லையா ஐயா குடும்பத்துல, சமூகத்துல வாழ்கின்ற போது சிலதை தவிர்க்க முடியாது. நமக்கு தெரியும். அது வேடிக்கை தான்றது தெரியும். இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க. இப்ப நீங்களும் ஜனரே சொன்னார் நினைக்கிறேன். ஆமா. இந்த பூஜை புனஸ்காரம் எல்லாமே இந்த மனசு கெட்டதை செய்யாம காப்பாத்துறதுக்கான ஒரு பொழுதுபோக்கு. நீங்க இப்போ நீங்க கணபகம் செஞ்சீங்க. ஒரு 4 மணி நேரம் ஆச்சா? இந்த 4 மணி நேரம் அங்க இருந்த அத்தனை பேரும் வேற எதை பத்தி யோசிக்காம, வேற எதுவும் கெட்டதை செய்திடாம, செல்போன் பார்க்காம, வாட்ஸ்அப் பார்க்காம, டிவி பார்க்காம உட்கார்ந்து இருந்தாங்க இல்லையா? ஆமா ஐயா. அது இது சரி ஒரு ஐயா. நல்லது தானே? சரி நல்லது ஐயா. அதாவது என்ன சொல்ற ப்ராஃபிட் ஆஃப் லாஸ். சந்தோஷம் ஐயா. ஓ இல்ல ஐயா, நான் சில அதுக்கு சமயத்துல தான் தவிர இதனால கடவுளுக்கு எதுக்கும் சம்பந்தமே கிடையாது. நல்ல விஷயம் ஐயா. நல்லது ஐயா. மற்ற ஐயா என்ன உண்டு ஐயா, எனக்கு இப்படி இதெல்லாம் பார்க்கும்போது சில சமயத்துல ஒரு சிந்தனை ஒன்று வரும் என்றால், இப்ப உண்ட ஆ. சிந்தனை எல்லாம் கேட்டு கேட்டு கேட்க ஒரு சார் உண்டு சொன்னா அந்த நான் அந்த ஐயரை எனக்கு கேள்விகள் கேட்டிருப்பேன். நான் கேட்டா பிரச்சனை போட்டு நான் அதுல கேட்க இல்ல. ஆ. அப்படியே ஒரு முரட்டு துணி வேண்டாம். முரட்டு துணி வேண்டாம் என்ன சொன்னா, அந்த நாலேஜ் உங்கள்ட்ட அது உங்களால வந்ததுன்னு சொல்லலாம். என்னன்னு சொன்னால், நான் உங்கள்ட்ட சிந்தனை எல்லாம் திருப்பி கேட்கிறது. கேட்டு அப்ப இதுக்கு இந்த இந்த இப்படி கருத்துக்களை ஆக்களை பார்க்கும்போது சகிக்க முடியாம இருக்குது. அப்ப கொஞ்சம் டக்குன்னு சொல்லி ஒரு குழம்புற மாதிரி ஒரு மனநிலையும் வருது ஐயா. சரி. ஆமா. அப்ப அதாவது சில சமயங்கள்லங்க இதை சகிச்சுக்கலாம். சில சமயங்கள்ல அவன் தன்னை உயர்ந்தவன் காட்டிப்பான் பாருங்க. அதை ஏத்துக்க முடியறது இல்ல. அதான் ஐயா இப்போ சொல்றேன் ஐயா. என்னண்டா ஐயா இங்க நீங்க இதுக்கு குருவாயூர்னு ஒரு பிளேஸ் இருக்குங்க கேரளால. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா கேட்டுறேன் ஐயா. அங்க போனீங்கன்னா அவன் கிட்டத்தட்ட ஒரு 20 அடி உயரத்துல உட்காந்துருப்பாங்க என் மேல.
அங்கிருந்து நமக்கு கரெக்டா அந்த சந்தனத்தை கீழே சுண்டி விடுவான். இவன் நம்ம கேட்ச் பிடிச்சுக்கணும். அப்படின்னு பெரிய உயர்ந்தவன் அங்க நான் பக்கத்துல வந்து அவன் தீட்டு வந்துருமா உனக்கு? நீ தொட்ட சந்தனத்தை தொட்ட எனக்கு தீட்டுடான்னு சொல்லி நான் வாங்காம போயிடுவேன். சந்தோஷம் ஐயா. ஏன்னா இது வந்து ஒரு சுயமரியாதை. நம்ம ஒருத்தர் இழிவுபடுத்துறான்னு சொன்னா அதை எப்படி நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியும் மனப்பூர்வமா? இல்லையா? ஆமாய்யா, ஆமா. அவன் உண்மையிலேயே அப்படி தகுதி உள்ளவனா? அவன் அதுவும் கிடையாது. ஏன்னா பிரம்மத்தை உணர்ந்தவனா? அதையும் கிடையாது. அப்போ தகுதி இல்லாத ஒருத்தர் மேல உட்காந்துக்கிட்டு என்னை வந்து தரம் குறைந்து நினைச்சான்னாக்க நான் அதை எப்படி ஏத்துக்க முடியும்? அப்ப என்ன பண்றோம், அவனை இன்சல்ட் பண்ண மாட்டான். பார்த்தேன் எல்லாரும் கேட்ச் பிடிக்கிறான், இவன் பார்த்து நம்மளை வேடிக்கை பார்த்துட்டு போறானேன்னு அவன் யோசிச்சிருப்பான்ல. சந்தோஷம் ஐயா. ஐயா என்னண்டா ஐயா உங்கள்ட சின்ன எல்லாம் சிறப்பு என்னண்டா ஐயா, நீங்க நோயேன்னு சொல்றீங்க, மருந்தேன்னு சொல்றீங்க அதுக்கு. ஆமா, என்ன பண்றதுங்க? ஆமா. ஆனா நோயை ஒரு பக்கம் ஒரு நோயை கொஞ்சம் முதல் சொல்லி பேருந்து அது கேட்கும் போதுதான் மருந்தேன்னு சொல்றீங்க. நல்லது ஐயா, சந்தோஷம் ஐயா. என்று சொன்னால் பல பல விஷயங்கள்ல ஐயா இப்ப நாங்கள் இப்படி என்னன்னு சொன்னால், அதாவது வந்து ஒரு ஆத்மாவுக்கு ஒரு 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 உசாரா வருது என்னன்னு சொல்லி சொன்னா, இப்படி இப்படி உங்கள்ட்ட சிந்தனை கேட்க கேட்க தேவையில்லாத அறியாமையெல்லாம் விலகி கொண்டிருக்குது. ஆமா, அப்ப அப்படி விலகி கொண்டிருக்கும் பொழுது அறியாமை உள்ளவரோட சேரும் பொழுது கொஞ்சம் பிரச்சனை தான் இருக்குது. ஆனால் ஆமா, ஆமா, அதான் ஐயா. அப்படி அதை வேடிக்கை மாதிரி பார்க்க துவங்கினார் ஐயா, அந்த பிரச்சனையும் குறைஞ்சிரும். வாழணும் ஐயா, வாழணும் ஐயா. ஏன்னா நான் நிறைய இப்ப இன்னைக்கு கோயிலுக்கு போகணும் இங்க இருந்து. ஏதோ யுகாதின்னு சொல்லி இன்னைக்கு போகணும்னு இருக்காங்க. சரி போயிட்டு வருவோம், அவ்வளவுதான். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வேற அன்பர்கள் கேள்விகள்? ஐயா கேள்வி சொல்லுங்க ஐயா. சைவ சித்தாந்தத்திலே பதி பசு பாசம் என்று சொல்லுகின்ற போது பதி இருக்கும் போதே பாசமும் பசுவும் எப்பொழுதுமே இருக்கிறன்னு சொல்றாள் தானே? அதாவது பதி இறைவன், பசு ஆத்மா, பாசம் பந்தங்கள் இல்லைங்களா? ஆமா. பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதினை போல் பசு பாசம் அனாதி. ஆமா, அனாதின்னு அதுக்கு மூலம் இல்லைன்னு அர்த்தம் இல்லைங்களா? இப்போ பகவத்கீதை என்ன சொல்லுது? ஆத்மாவுக்கு அழிவு இல்லை. அப்ப எங்க தொடர்ந்து வந்துட்டே இருக்கு அப்படின்னா, அப்ப முதல் ஆத்மா எங்கே பிறந்தது? அதுவே தொடர்ந்து வந்துட்டு இருக்குன்னு சொன்னா, இப்ப நான் எந்த குலம், என்ன கோத்திரம், என்ன ஜாதி? அப்போ பதி பசு பாசம் என பகர்கின்ற மூன்றில் பதினை போல் பசு பாசம் அனாதி. பாசம் நிலைத்திருக்கா? ஒரு கட்டம் வரைக்கும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு அப்படி உறவா இருக்கிறாங்க. திருமணமாகி ஒருத்தருக்கு ஒருத்தர் வசதிகள் இல்லை, வித்தியாசம் இருந்தது, இல்லை பிஹேவியர்ல சேஞ்சஸ் வருது சொன்னா, நீ செத்தால் நான் வரமாட்டேன் போடான்னு போயிடுறாங்க இல்லையா? பாசம் என்ன ஒரு நிரந்தரமா? போச்சு. இல்ல செத்து போயிட்டாங்க, இப்ப யார் மீது பாசம் செலுத்துவது? சோ பதியினை போல் பசு பாசம் அனாதி. பதியினை சென்று அணுகா பசு பாசம். உலகத்துல 99.9% மக்களிடத்துல பதியினை சென்று அணுகா பசு பாசம். இவனுடைய ஆத்மாவும் பரமாத்மா விட்டு போறதில்ல, இவனுடைய பந்தங்களும் இவனை விட்டு போறதில்ல. இந்த ரெண்டும் இவனை விட்டு விலகியே இருக்கிறது. இவன் கோயிலுக்கு போய் கும்பிட்டாலும் எனக்கு பிரச்சனை தீர்த்து கொடு, எனக்கு வசதியை கொடு, எனக்கு ப்ரொமோஷன் கொடு, பொண்ணுக்கு மாப்பிள்ளையை கொடு, பையனுக்கு வேலை கொடு கேட்குறது தான் போவானே தவிர நான் ஆத்ம தரிசனம் பெறணும்னு எந்த பக்தனும் போய் கேட்டதில்லை இல்லைங்களா? அப்போ பதியினை சென்று அணுகா பசு பாசம், பதி அணுகில் பசு பாசம் நில்லாவே. பரமாத்மோடு ஒன்றி விட்டால் இப்ப ஜீவாத்மா எங்க? பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம், பதமடைந்தோம் ஒன்றானோம், பரமானந்தம். ஒன்றான பிறகு ஆத்மா இல்லை, ஜீவாத்மா தனித்து இல்லை, பரமாத்மா ஒன்றாகி விட்டது.
இந்த ஜீவாத்மாவுக்கு என்று உள்ள பந்த பாசம் பற்றும் எதுவும் கிடையாது. அப்ப பதி அணுகில் பசு பாசம் இருக்காது. சரிங்களா? ம்ஹும். பசு ஐயா இப்ப சைவ சித்தாந்தத்திலே அனாதி. ஆனால் வேதாத்திரி மகரிஷியினுடைய தத்துவத்திலே சுத்தவெளியிலிருந்து தோன்றியது தானே காந்தம். அதாவது இது எங்க இடத்துல நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு சொன்னா, அது இல்லைன்னு இது வந்திருக்க முடியாது இல்ல. யா அதாவது இப்ப நட்சத்திரங்கள், நவக்கோள்கள், பஞ்சபதம் இல்லைன்னா இது தோன்றிருக்க முடியாது இல்லையா? ம்ஹும். அப்போ எது தோன்றியது? சுத்தவெளி தான் இங்க ஆத்மாவாக வருது. அவருடைய தர மாற்றம் பஞ்சபூதங்களாகி நட்சத்திரங்களாகி அவை இணைந்த ஆமா. நிலையில யா. உணர்கின்ற ஜீவாத்மாவுக்கு வந்திருக்கிறது. அப்போ ஆத்மா அனாதை தானே. அந்த வகையில அது தொடக்கம் அனாதி. நீங்க ஜீவாத்மா அப்படின்ற இடத்துல வந்தீங்கன்னா ம். இது நுண்ணுயிர்ல பிறக்கிறது. யா. பரமாத்மா நீங்கன்னா அது காந்தத்துல பிறக்குது. பிறக்கிறது. அது எங்க இருந்து பிறந்தது? சுத்தவெளியின் தன்மாற்றம் தான். அப்ப எல்லாமே அத்வைத்தம் சுத்தவெளி. என்பதுதான். ம். அந்த ஒரே சுத்தவெளி தான் எல்லாமாக. எல்லாமாக வந்தது. ஆமா. அது இல்லைன்னு எதுவுமே இல்லை. அதுக்கு ஒரு மூலம் இருக்கா? இல்ல. ம்ஹும். ம். என்ன ஒரு கேள்வி ஐயா, ஜீவன் முதல் வந்ததா ஜீவகாந்தம் முதல் வந்ததா? ஜீவகாந்தம் தான் ஜீவனா மாறுகிறது. ஜீவகாந்தம் தான் ஆமா. மாறுகிறது. ஏன்னா ஜீவாந்தம் 8 முதல் 13. ம். அந்த காந்தத்துல வெப்பமும் நீர்த்தன்மை இணைகின்ற போது அந்த உயிர் என்ற ஒரு தனித்து இயக்கம் தோன்றுகிறது. ம்ஹும். சோ எப்படி ஏகாந்தத்தில் இறைத்துகள் பிறந்ததோ அதே போல் ஜீவாந்தத்தில் உயிர் பிறக்கும். உயிர் பிறக்கும். ம். ம்ஹும். நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். இன்னொரு கேள்வி ஐயா, ஜனார் ஐயா கேட்ட கேள்வி, இந்த ஆத்மாவுக்கும் உயிருக்கும் உள்ள வேறுபாடு என்னன்றதுல ம், ம், நாங்கள் பொதுவாக பேசுகின்ற போது இப்ப என்ன உயிர் அந்த கருமையத்துல கருமையம் ம், உயிர் வந்து உடல் முழுக்க ஓடிக்கொண்டிருக்குது. கருமையத்துல வந்து உயிராற்றலை மிக மேற்படுத்தி கொண்டு திரும்ப சுத்துகின்றது என்று சொல்ற ஒரு வேறுபாடாகத்தான் கதைக்கிறோம். ம், ம். அப்ப அங்கே நாங்கள் உயிர் சக்தி என்று பார்க்கிறதுக்கும் ஆத்மா ஆண்டுவதற்கும் வருகின்ற போது அங்கே வேறுபாடாகத்தானே பேசிக்கொள்றோம். பேசுவதற்கு வேறுபாடுதான். ம். அதான் சொன்னேன், பிரித்து பேசலாமே தவிர பிரித்து பார்க்க முடியாது. பார்க்க முடியாது. ம். ஸோ விளங்கிக் கொள்வதற்கு பிரித்து பேசதான் ஆகணும். விளங்கி கொண்ட பிறகு அது ஒன்றிலிருந்து ஒன்று தனித்து கிடையாது. அது கலந்த நிலைதான் உடல் இயக்கமே. ஆனா அந்த உயிர் சக்தி இப்ப என்ன கர்மங்களை புரிகின்ற போது உயிர் சக்தி குறைகிறது, கூடுகிறது, உணவு மூலம் உயிர் சக்தி பெருகிறது. ஆமா, ஆமா, ஆமா. ஏன்னா அதனுடைய இன்டென்சிட்டி நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் குறைஞ்சிட்டு இருக்கும் இல்லையா? ஆனால் அது ஆத்மா அழிவில்லாத ஆத்மாண்டா கூட குறையக்கூடாது ஐயா. இல்ல, ஆத்மா என்பது மிக நுண் துகள் தானே. ம்ஹும். இப்போ உடல் முழுவதும் எண்ணங்கள் தோன்றி மூளைக்கும் வருது அப்படின்னாலும் ஒவ்வொரு பார்ட்டிகள்லையும் அவருடைய ரிஃப்ளெக்ஷன் இருக்கு அப்படின்னாலும் கம்ப்ரஸ் லெவல்ல சாஃப்ட்வேருடைய ஹார்ட் டிஸ்குடைய சிப்பில் இருக்கக்கூடிய பதிவு அவ்வளவு ஸ்கிரீன் பூரா தெரியுது. அது பூரா அடங்கியிருந்து சிப்புக்குள்ள தானே. ம்ஹும். அதே மாதிரி ஆத்மா என்ற சிப்புக்குள்ள இருக்கின்ற ஆற்றலை உடல் முழுவதும் உயிராக காந்தமாக ஓடிட்டு இருக்குது, பதிவுகளாக ஓடிட்டு இருக்கு. ம்ஹும். ஓகே ஐயா, நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நாங்கள் இத்துடன் நிறைவு செய்வோம் இந்த கேள்வி பதில் பகுதியை. இதுவரை நேரமும் ஆன்மா பற்றிய இந்த தலைப்பிலே இந்த 2வது பாகத்தை மிகச் சிறப்பாக நமக்கு நடாத்தி தந்த
முதலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் நமது நன்றிகளை தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா வாழ்க வளமுடன். அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், வாழ்க வளமுடன். அவரதும் அன்பு குடும்பம், வாழ்க வளமுடன். அவரது வேதாத்திரிய தொண்டு, வாழ்க வளமுடன்.